வணக்க மக்களே அண்ட் ஹலோ கைஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம சீக்வன்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸில் எப்படி நம்ம வந்து பெட்டர் அண்ட் குட் மார்க்ஸ் எடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி வந்து பயாலஜியில் 100 இருக்குது சென்டம், ஹவு டு கோ சென்டம் இந்த பயாலஜி அப்படின்றதுக்கான ஃபுல் டீடைல்ஸும் அண்ட் என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணால் இந்த போர்ட் ரிசல்ட்ஸ் பி குட் அப்படின்றது வந்து நீங்கள் பயாலஜி சப்ஜெக்டில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வித்தவுட் எனி டிலே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பயாலஜின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 12th வந்து பார்த்தீங்கன்னா பாட்டனி அண்ட் ஜுவாலஜி தனித்தனியாக பிரிஞ்சிருக்கும் போது ஸோ 35 + 35 70 அண்ட் ரிமைனிங் 30 மார்க் வில் பி அசைன் ஃப்ரம் யுவர் லேப் எக்ஸாம்ஸ். ஸோ பாட்டனியில் இருக்கக்கூடிய 35 இதில் இந்த பயாலஜியில் பாட்டனி ஜுவாலஜின்னு தனியாக பிரிச்சு அண்ட் ஃபியூஸ்டு கொஷின் பேப்பர் இருக்கிறதுனால என்ன ஒரு நம்மளுக்கு ட்ராபேக்னா, லைக் நீங்கள் இந்த ஒரு புக்கு பாட்னினா பாட்னி புக் ஃபுல்லாக படிக்கணும் அண்ட் ஜுவாலஜினா ஜுவாலஜி புக் ஃபுல்லாக படிக்கணும். பட் அதுல இருந்து கன்சைஸ்டாக 35 மார்க்ஸ் தான் எடுக்கிறாங்க. ஸோ நம்ம அந்த 35 மார்க்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு அந்த ஹோல் புக்கு பிடிச்சி ஒவ்வொரு பேஜுமே வந்து அனலைஸ் பண்ணியிருக்கணும் அண்ட் படிச்சும் முடிச்சிருக்கணும். ஸோ திஸ் இஸ் த கிரிட்டிக்கல் திங் இன் திஸ் சப்ஜெக்ட். 8 பாட்டனியில எப்பயுமே வந்து புக் பேக் கொஷின்ஸை விட இன்டீரியர் கொஷின்ஸ் அதிகமாக பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் உங்கள் செட்டுக்கு வந்து இன்டீரியர் கொஷின்ஸ் இல்லாமல் புக் பேக்காக வந்துச்சுன்னா நீங்கள் வந்து உங்கள் பேட்ச் வந்து லக்கின்னு தான் அர்த்தம். ஸோ புக் பேக் மட்டுமே நம்பாமல் பாட்னியில் 1 மார்க்ஸ் வந்து படித்து முடிச்சிட்டு இருக்கு. ஒவ்வொரு சாப்டர்ஸ்லையும் என்னென்னலாம் கீ பாயிண்ட்ஸ் இருக்கு அண்ட் ஒரு சில இடத்துல வந்து அவங்களே வந்து பிளாக் போல்டு டெக்ஸ்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சென்டென்சஸ்லாம் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு கான்செப்ட் எடுத்து படிக்கிறீங்கன்னா ஸோ அதில் எப்படியெல்லாம் கொஷின்ஸ் அரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து இதுலேருந்து இப்படி கொஷின் கேட்க முடியுமான்றதை வந்து ஒரு உங்கள் மைண்டுக்குள்ளே ட்ரிகர் பண்ணி ஸோ அந்த கொஷின்ஸ்லாம் ஃப்ரேம் பண்ணிக்கோங்க. ஹைலைட்டர் வச்சு ஒவ்வொரு சாப்டர்லையும் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறப்போ வந்து இந்த ஹைலைட் பண்ண விஷயங்கள் சீக்கிரமாக வந்து கவர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாங்கள் பாட்னி எக்ஸாம் எழுதுகிறப்போ கிட்டத்தட்ட 4 1 மார்க் வந்து இன்டீரியரில் இருந்துச்சு. பேஜ் வைஸ் வந்து நீங்கள் ஒவ்வொரு கான்செப்ட்லையும் வந்து கிளியராக இருந்தால் தான் இந்த இன்டீரியர் 1 மார்க்ஸ் எப்படி கேட்டாலும் உங்களால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுத முடியும். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் 4 to 2 மார்க்ஸ் இருக்குல்ல, ஸோ அந்த 2 மார்க்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்கிறது தான் வந்து மோஸ்ட்லி கவர் ஆகும். அண்ட் நீங்கள் ஒரே ஒரு கொஷின் மட்டும் லைக் 4 கொஷின் எழுதுறமா அந்த 4 கொஷினில் ஒரு கொஷின் மட்டும் இன்டீரியர் டச் பண்ணுற மாதிரி வரும். ஸோ சிம்பிளான லைக் ஒரு 2 லைன்ஸ் கூட டிஃபைன் ஆகும்ல ஒரு டேர்ம். இந்த இன்டீரியர் ஆன கொஷின்ஸும் வந்து லைக் எப்படி வரும்னா ஒன்று டிஃபரன்ஷியேட் பிட்வீனில் வரும். சப்போஸ் அந்த புக் பேக்கில் வராத ஏதாச்சும் ஒரு டிஃபரன்ஷியேட் பிட்வீன் இருந்துச்சுன்னா ஸோ அந்த டிஸ்டிங்விஷன் பிட்வீன் வந்து நீங்கள் தர பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லிட்டு 2 or 3 லைன்ஸில் முடியக்கூடிய கொஷின்ஸ் ஏதாச்சும் இன்டீரியரில் இருந்தால் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுக்கோங்க. அண்ட் பெட்டர் திங் யூ ஹாவ் டு கோ த்ரூ ஆல் தி பேஜஸ் ஆஃப் சாப்டர் டு கவர் ஆல் தி 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணிட்டு 1 மார்க்ஸும் கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் லைக் ஒரு சாப்டர் எடுத்துனீங்கன்னா அதில் வந்து டாப் டு பாட்டம் வந்து படித்து தரவாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்தால் தான் நீங்கள் வந்து 100 அப்படின்றத வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அண்ட் இதில் நீங்கள் என்னோட வீடியோஸ்லாம் வந்து நிறைய பார்த்துருப்பீங்க. அண்ட் இதில் நம்ம போடக்கூடிய ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணால் 100 வந்துருவான்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா there lies a parameter which is the inbuilt parameter of your own. நீங்கள் என்னதான் ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணி டாப் கிளாஸில் போனாலும் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸ்லாம் வந்து நீங்கள் டெலிவர் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு சில அன்னோன் கொஷின்ஸ் இருக்குல்ல, ஸோ அது உங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி அந்த கொஷின்ஸ்க்கு எப்படி ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் நீங்கள் அந்த 95+ மேலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மார்க்கோடைய வேலை அண்ட் ஒவ்வொரு மார்க்கோடைய ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குற அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் எஃபர்ட்ஸ், நீங்கள் என்ன படிச்சீங்க, கான்செப்ட் எவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதெல்லாம் வந்து அந்த 5 மார்க்கில் வந்து நடக்கும். ஸோ இது எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணால் 100 வந்து ஈஸியாக வாங்கிடலாம். ஸோ நம்ம வந்து 3 மார்க் பார்க்க போனால் லைக் அதே மாதிரி தான் எல்லா 3 மார்க்ஸும் வந்து புக் பேக்கில் மோஸ்ட்லி வரும். சம்டைம்ஸ் இன்டீரியர் இருக்கக்கூடிய 3. ஸோ இன்டீரியர் கொஷின்ஸ்க்கு வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி ஒரு சாப்டரில் ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் டீடைல் கொஷின்ஸ் அண்ட் 1 மார்க்ஸ் எல்லாமே வந்து கவர் ஆகிடும். ஸோ பயாலஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சென்டம் எடுக்கணும்னு வந்து யோசிச்சுட்டா லைக் நீங்கள் புக்கு ஃபுல்லாக வந்து நீங்கள் படித்து அதோட கான்செப்ட்ஸ் வந்து உள்வாங்கிக்கிறது தான் வந்து நல்லது. பிகாஸ் நீங்கள் கான்செப்ஷுவலாக படிச்சிட்டிங்கன்னா சப்போஸ் நீங்கள் 12th முடிச்சுட்டு நீட் எழுதணும், லைக் நீங்கள் ஒரு கிராஷ் கோர்ஸ் போகிறீங்களோ அப்படி இல்லைனா வந்து 1 year ட்ராப் பண்ணி நீட் படிக்கிறீங்களோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா தட் வில் பி கிரேட்ஃபுல் ஃபார் யுவர் நீட் ப்ரிப்பரேஷன்ஸ். ஸோ இதுக்கு தகுந்த மாதிரியும் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் நீங்கள் உங்களையே நீங்கள் வந்து பிளேம் பண்ணிக்காதீங்க. என்னால் எவ்வளோதான் படிக்க முடியும், புக் பேக்கில் தான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும், இன்டீரியர் எப்படி இவ்வளோ இருக்கு, எல்லா பேஜுமே படிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லா பேஜும் படிக்க தேவையில்ல. லைக் அந்த டாக் அண்ட் வேர்ட்ஸு, சில வாட் இஸ் வாட் டெஃபினேஷன்ஸு அண்ட் அதோட கிளாசிஃபிகேஷன்ஸு, அதோட ஒரு எக்ஸாம்பிள், பிரின்சிபிள்ஸு, ஸோ இதெல்லாம் மட்டும்தான் நீங்கள் வந்து தரவு பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட்
ஏதாச்சும் நம்ம பாட்டனியில் வந்து டயக்ராம்ஸ் ஏதாச்சும் கொடுத்துருந்தா ஸோ அதை வந்து நீங்கள் கன்ஃபார்மாக தரவாக பார்த்துக்கோங்க. ஜுவாலஜியில் தான் வந்து அதிகமான டயக்ராம்ஸ் வந்து இன்வால்வ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ when moving to the zoology part, same as the botany, 8 1 marks வரும். ஸோ அதில் புக் பேக் மோஸ்ட்லி வரும். 1 or 2 மட்டும்தான் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் ஜுவாலஜிலேருந்து இன்டீரியரில் வரும். அண்ட் 2 மார்க்ஸும் அதே மாதிரி தான். ஏதாச்சும் ஒரு கொஷின் வந்து நீங்கள் இன்டீரியராக டச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கும் இதே மெத்தடாலஜி தான். நீங்கள் உங்களுக்கு ஒரு சாப்டர் எடுக்கிறீங்கன்னா ஸோ அதில் வந்து என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அதில் எப்பெல்லாம் கொஷின் அரைஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்களே முடிஞ்ச பென்சில் வந்து அந்த புக்கோட கார்னர், அந்த கான்டெக்ட், இந்த பேராகிராஃபோட கார்னரில் வந்து ஸ்மாலாக எழுதி வச்சுக்கோங்க. இதுலேருந்து இந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்த வாட்டி நீங்கள் எடுத்து பார்க்கும்போது இந்த கொஷினுக்கு இந்த ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து ஈஸியாக படிக்க வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான் ஒரு பாயிண்ட். அண்ட் டீட்டெயில் கொஷின்ஸுமே வந்து எய்தர் ஆரில் வரதுனால நீங்கள் வந்து லைக் அந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட புக் பேக் கொஷின்ஸ் வந்து அந்த டீட்டெயில்ஸே நீங்கள் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ பயாலஜி பொறுத்த வரைக்கும் ஈஸி தான். பட் வார்த்தையில சொல்லும் போது ஈஸி. நம்ம ஹோல் த புக் பாட்னி அண்ட் ஜூவாலஜி கவர் பண்ணுறது வந்து இட் இஸ் அ டைம் டேக்கிங் ப்ராசஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களை வந்து ட்ரெயின் பண்ணிக்கோங்க. உங்களோட டைமை வந்து எஃபிஷியண்டாக ஸ்பெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஒரு சாப்டரில் நான் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற சாப்டரோட புக் பேக்ஸ்லாம் வந்து நீங்கள் வீக்கராக மாறிட வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எப்போ வந்து புக் பேக் கொஷின்ஸ்லாம் வந்து தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறீங்களோ அதுக்கப்புறமா வந்து இன்டீரியர் வாங்க. பிகாஸ் மெஜாரிட்டி ஆஃப் த கொஷின்ஸ் அண்ட் மார்க் கேட்டகரி வந்து லைஸ் அப்பான் தி புக் பேக் கொஷின்ஸ். ஸோ அதை ஃபர்ஸ்ட் தரவு பண்ணிங்கன்னா தான் நீங்கள் ஒரு பேஸ் லெவல் ஆஃப் தி மார்க்கே வந்து நீங்கள் டிட்டர்மைன் பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஸ்டெபிலைசேஷனுக்கு அப்புறம் இன்டீரியரில் நான் சொன்ன ஃபார்மட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். அண்ட் சப்போஸ் ஏதாச்சும் ஒரு கம்பல்சரி கொஷின்ஸில் வந்து உங்களுக்கு வந்து தெரியாத ஒரு கான்செப்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து யோசிச்சு பாருங்க. லைக் நம்ம ஜென்ரல் லைஃப்ல வந்து அதோட அப்ளிகேஷன் என்ன, இல்லை அதோட பர்பஸ் என்ன, அதோட மீனிங் என்ன அப்படின்றத யோசிச்சு பாருங்க. ஸோ அதை வந்து நீங்கள் உங்களோட ஓன் நோட்ஸில் கொடுத்தா அந்த 3 மார்க் கம்பல்சரி கொஷினுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1.5 மார்க் 2 மார்க் வந்து கிடைக்கும். ஸோ சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நீங்கள் அந்த பிளாங்கா கொஷினை விட்டு வரதை விட அதில் சம்திங் நீங்கள் ஃபில் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இட் வில் பி ஆல்வேஸ் ஹெல்ப்ஃபுல். ஸோ டாக்டிக்ஸ் நம்பர் 1 அந்த ஃபிலாசபி இஸ் சம்திங் இஸ் மோர் தென் நத்திங். ஸோ அந்த பேஜை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிடணும். ஸோ அது எந்த ஒரு சின்ன மார்க்காக இருந்தாலும் அது உங்களுக்கு பிற்காலத்தில் தெரியும், நம்ம இந்த மாதிரி பண்ணதுனால தான் இந்த 2 மார்க் கூட சேர்ந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. பயாலஜி பொறுத்த வரைக்கும் இதுதான். வேற ஏதாச்சும் டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன் ஏதாவது கொஸ்டின் தான் வந்து நீங்கள் காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் சீக்கிரமாக ரிப்ளை பண்ணுறேன். ஆஃப்டர் தட் நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் வந்து டெலிகிராம் லிங்க்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு சில மெட்டீரியல்ஸ் வந்து இன்னும் அப்லோட் பண்ணணும். ஸோ மறக்காம டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லை லிங்க் சாட்டில் வந்து நான் கமெண்ட் சாட்டில் வந்து பின் பண்ணி வச்சிருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. வேற ஏதாச்சும் டவுட்ஸ்னா வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து ஃபாலோ பண்ணுங்க. அதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். குட் பை. சியர்ஸ்.